ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 145 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஷிகமாரு வந்துட்டு லேடி சுனாடே தான் இந்த ஒரு மிஷனுக்கு எங்களை அசைன் பண்ணாங்க, நீ இன்னத்துக்கு மிசுக்கியை சேஸ் பண்ணியில் போயிருந்துருக்கணும், இவனுக்கு 2 பேர் யாருன்னு சொல்லி கேட்கும் போது பார்க்கணும் வந்துட்டு இவனுக்கு தான் ஃபூஜின் அண்ட் ராய்ஜின்னு சொல்லுவோம். மெயினாக வந்து இவங்க எவ்வளோதான் பார்க்குறதுக்கு வீக்காக தெரிஞ்சாலும் இவங்களோட ப்ரூட்டல் ஸ்ட்ரென்த்துங்கிறது ஒரு லெஜெண்டரி சனின்ஸுக்கு இருக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இந்த விஷயத்தை ஈனோ நம்ப மாட்டா. ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸு யூஸ் பண்ணி தானே ஷிகமாரு அவங்களை கேட்ச் பண்ணி வச்சிருக்கான். அந்த ஒரு பாயிண்ட்ல அதுல இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்காக வெறும் ரா ஸ்ட்ரென்த்தை மட்டுமே யூஸ் பண்ணி அவனுங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றானுங்கிற விஷயத்த சொல்லுவான். நருட்டோ கிட்ட இந்த 2 இடியட்ஸும் எங்க கிட்ட விட்டுட்டு போயிருன்னு சொல்லி ஈனோ, ஷிகமாரு, சோஜி 3 பேருமே சொல்லுவாங்க. நருட்டோ இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கூட இவனுங்க மான்ஸ்டர்ஸ் மாதிரி இப்பானுங்க பார்த்து ஜாக்கிரதைன்னு சொல்லுவான். முதல்ல எங்களை தயவு செஞ்சு எங்க வேலையை பார்க்கறதுக்கு கூட்டிட்டு கிளம்புடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் பண்ணிட்டு போவான் நருட்டோ. நருட்டோ எஸ்கேப் ஆகி போறது இவங்களுக்கு செம காண்டேத்தும். இந்த பாயிண்ட்ல ஷிகமாரு வந்துட்டு டே உங்களோட ஆப்போனன்ட்ஸ் நாங்கடா அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல ஃபூஜினும் சரி ராய்ஜினும் சரி பயங்கர டென்ஷன்ல இருப்பானுங்க. எங்களுக்கு இந்த அளவுக்கு ட்ரிகர் பண்றீங்களாடா, உங்களை யாரையுமே நாங்க உயிரோட விட மாட்டோம்டாங்கிற அளவுக்கு. ஈனோ சோஜி என்ன சேர்ந்தே கவனிக்கலாமா இவங்கள அப்படின்பா ஷிகமாரு. இந்த இடத்துல எ நியூ ஃபார்மேஷன் ஈனோ ஷீகா சோ அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இருக்கா சைட் காட்டுவாங்க. பாத்தீங்கன்னா மிசுகியை சேஸ் பண்ணிட்டே ஓடுவாரு. போகும்போது அந்த பிளட் ஸ்டெயினை பார்த்துட்டே தான் போவாரு. இந்த ஒரு பாயிண்ட பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கென்ஜுட்ஸ்ல மாட்டணுமா இருக்கும். இதை ஹேஸ் கென்ஜுட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து சீக்கிரமா ரிலீஸ் ஆகணும்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு பப்பெட் வந்து பெரிய ஸ்வார்ட் எடுத்துட்டு வந்து அட்டாக் பண்றதுக்கு வரும். அவர் ரிலீஸ் பண்ணி பேக் சைடு அந்த ஒரு அட்டாக்கை டாட்ஜ் பண்ணி அந்த பப்பெட்டை டோட்டலாவே டிஸ்ட்ராய் பண்ணிடுவாரு. இந்த அளவுக்கு ஹை லெவலான ஜுட்ஸுஸை கத்து வச்சிருக்கானா இந்த மிசுகி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் நாச்சு கேர்ஃபுல்லா இருக்கணும். கொஞ்சம் கேர்லெஸ்ஸா போனா கூட நம்மளோட உயிர் சீக்கிரமா போயிடும் அப்படிங்கிற விஷயத்துல தான் அவரோட தாட்ஸ் இருக்கும். கென்ஜுட்ஸுல ஒரு பர்சன் மாட்டிக்கிட்டாலே அவங்க கண்களுக்கு தெரியற எல்லாமே இல்யூஷன் தான் திங்க் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் எப்பவுமே ஒரு ரியல் திங்கை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. அப்படிதான் பாத்தீங்கன்னா மிசுகி இந்த இடத்துல பப்பட்டை யூஸ் பண்ணிருப்பான். அதை ரியல் திங்னு கண்டுபிடிச்ச பாத்தியா உன்னையில பாராட்டணும்டான்ட்டு மிசுகி பாராட்டுவான். இந்த டைம்ல இந்த பிளேஸே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எருக்கா இருந்துட்டு நான் இப்ப எங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாரு. அடுத்த சீனே ஷிகமாரு கிட்ட ஜம்ப் ஆகும். அவனோட ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸுவை ஈஸியா அவங்களோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ரப்பல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஷிகமாரு ஸ்ட்ரகிள் ஆகிறத பார்த்த சோஜி பாத்தீங்கன்னா ரைஜினை போய் ஹோல்ட் பண்ணிக்குவான். இந்த ஒரு பாயிண்ட்ல ஈனோ வந்துட்டு அவளோட மைண்ட் டிரான்ஸ்ஃபர் ஜுட்ஸை யூஸ் பண்ணுவா. ஃபூஜினோட நடவடிக்கை மாறினதை நோட் பண்ண ராய்ஜின் வந்துட்டு அண்ணா என்னன்னா ஆச்சுன்னு சொல்லி ஷவுட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஷிகமாரு வந்துட்டு ஈனோ ஷீகா சோ ஃபார்மேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்பா. யுருகா சென்சே சேஃபா இருங்க, நான் சீக்கிரம் வந்துருவேன்ட்டு நருட்டோ ஓடுவான். மிசுகி இருந்துட்டு என்னோட புது ஜுட்ஸுல எப்படி நானா லேர்ன் பண்ணது அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் எதுக்காக வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க போதே இங்க பாரு, திரும்ப உன்னோட மாரல் திங்ஸ் எல்லாம் சொல்லிட்டு என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்காத, நீ எல்லாம் ரொம்பவுமே வீக்கான பர்சன், அதுன்னு மட்டும் இல்லாம நீ எல்லாம் ஒரு முட்டாள்ரா, உன்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் எங்கிட்ட இருந்து ரெஸ்பெக்ட்ங்கிறது ஒரு துளி கிடைக்காது அப்படின்பா. மிசுகிக்குமே இந்த ஒரு பாயிண்ட்ல இருக்க கோவம் என்னன்னு பாத்தீங்கன்னா மிசுகி வந்து எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ஒரு மிஷனை முடிச்சாலும் எத்தனை எனிமீஸை அழிச்சாலும் யாருமே வந்து என்ன அக்னாலேஜ் பண்ணதே கிடையாது. நான் வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்குன்னு சொன்னதும் கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு, அதாவது எல்லா விஷயமே வந்து இப்ப இருக்கா கிட்ட எல்லாருமே கன்சர்னா நடந்துக்கிற மாதிரி என்கிட்ட ஏன் நடந்துக்க மாட்டேங்கிறாங்கிறது தான் அவனோட எமோஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கும். மிசுகியுமே இந்த இடத்துல வைக்கிறது என்னன்னா, நீங்க எல்லாருமே ஒரு ஸ்டூபிடான ரூல்ஸை பேஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கீங்கடான்னு சொல்லும் போது ஒரு சின்ன பிளாஷ்பேக் வரும். ஒரு சீக்ரெட் மேனுஸ்கிரிப்டை எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா இவங்களோட ஆப்போனன்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா டார்கெட் இந்த சீக்ரெட் மேனுஸ்கிரிப்ட் தான். அதை தான் காப்பாத்தி எடுத்துட்டு போவானுங்க. அந்த பாயிண்ட்ல அவனுக்கு லெஃப்ட் சைடு வர ஷினோபிக்கு பாத்தீங்கன்னா கால்ல அட்டாக் பண்ணிடுவாங்க. அவனால நகர முடியாது. இன்னொரு ஷினோபி இருந்துட்டு இதை வித்ரா பண்ணிடலான்னு சொல்லுவான். இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா மிசுகி இருந்துட்டு கீழே விழுந்த ஷினோபி கிட்ட ஒரு பேட்டில் கிரவுண்ட்ல எந்த ஒரு யூஸ்மே இல்லாத ஒருத்தன் வச்சு நாங்க என்ன பண்றேன்ட்டு சிரிச்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா அவனை கொன்றுவான். எதுக்காக எல்லாருமே என்னோட ஸ்ட்ரென்த்தை அக்னாலேஜே பண்ண மாட்டேங்கிறீங்க, ஈவன் அந்த 9-tailed பிராட்டை முதல் கொண்டு அக்னாலேஜ் பண்ணியிருக்கீங்க, ஆனா என்ன ஏன்டா அக்னாலேஜ் பண்ணலன்ட்டு பயங்கர டென்ஷன் ஆவான். இருக்கா வந்துட்டு நீ பண்ண இந்த கிரைம்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து தண்டனை அனுபவிச்சுட்டு உன்னோட லைஃபை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றா, நம்ம பீப்புள்ஸ் எல்லாருமே உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லுவான். இந்த கூட பாத்தீங்கன்னா மிசுகி கேட்கவே மாட்டான். இந்த பாயிண்ட்ல கூட பாத்தீங்கன்னா யுருக்காவே வந்து இவனை விட ஸ்ட்ரென்த்தா இருக்க மாதிரி தானே நீ நினைச்சிட்டு இருக்க, எனக்கு கீழே தானே நினைக்கிறேங்க மாதிரி தான் இவனோட தாட்ஸ் இருக்கும்.
மெயினா அந்த நாள்ல இருந்தா இதெல்லாம் ஆரம்பிச்சது அப்படின்பா. இந்த இடத்துல ஒரு சின்ன பிளாஷ்பேக் வரும். பாத்தீங்கன்னா உங்க டீச்சர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ரெக்ரூட்மெண்ட்கான எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுவோம் இல்லையா, சோ அந்த அதுக்காக பேசிட்டு போவானுங்க. மெயினா இருகா கொஞ்சம் நர்வஸா இருப்பாரு. ஏன்னா மிசுகி வந்து இருக்காவோட நல்லா பிரில்லியண்டா இருப்பான். சோ அதனால வந்து நீ எப்படியும் உள்ள போயிருவேங்கிறது எனக்கு நல்லா தெரியும்ட்டு பேசிட்டு போவாங்க. அடுத்த டைம் வந்து அந்த எக்ஸாம் கண்டக்ட் ஆகும்போது இருக்கா ஒரு ட்ராப்ல மாட்டுவாரு. அந்த இடத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா மிசுகி தான் காப்பாத்திருப்பான். அடுத்த அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்திருக்கும் இல்லையா, சோ அதை பார்க்கும்போது இருக்காவோட நேம் இருக்கும். மிசுகி அந்த இடத்த விட்டு ஓடுவான். இந்த ஒரு பாயிண்ட்ல அந்த டீச்சர்ஸை ரெக்ரூட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த டீம் வந்து பேசிட்டு இருக்க டைம்ல அந்த சீக்ரெட் மேனுஸ்கிரிப்டை வந்து காப்பாத்திருப்பாங்க. அந்த மிஷன் வந்து ப்ராப்பரா நடந்திருக்கும். ஆனா அதுல அவங்களோட சொந்த காம்ரேட் ஒருத்தன் பாத்தீங்கன்னா ஒரு மைனர் இன்ஜுரி தான் நடந்திருக்கும். இருந்தாலுமே அவன் பாத்தீங்கன்னா ஒரு சஃபகேஷன்லயே இறந்திருப்பான். அந்த ஒரு காரணத்தினால தான் பாத்தீங்கன்னா மிசுகிக்கு இந்த ஒரு விஷயம் கிடைச்சிருக்காது. மெயினா அவனோட ஆட்டிடியூட் தான் அதுல பிரச்சனையே. அன்னையில இருந்து எனக்கு இத்தனை பிரச்சனையுமே எனக்கு இவ்வளோ கஷ்டங்களுமேன்னு சொல்லிட்டு மிசுகி அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பேசிட்டு இருப்பான். நம்ம ரெண்டு பேத்துல யார் ட்ரூ ஷினோபின்னு பாத்திரலாமா அப்படின்ட்டு அந்த பில்டிங்கோட டோர் ஓபன் பண்ணுவான். எருக்காவையும் உள்ள கூப்பிடுவான். எருக்கா உள்ள போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த டோர் தன்னை போல சாத்திடும். இந்த இடமே டார்க்கா இருக்கும். மிசுகி எங்க தாண்டா இருக்க, உன்னோட இந்த ஈவில் இன்டென்ஷனை நீ குறைச்சிக்க போறதாவே இல்லையாடான்னு சொல்லி தான் இந்த பாயிண்ட்ல கூட எருக்கா கேட்பாரு. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ரொம்பவுமே டீஸ் பண்ற மாதிரி தான் அவன் பேசுவான். ஏன்டா இப்பவும் முட்டாளாவா தான் இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவான். இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா சிம்பிளா எருக்கா டாஜ் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பார். சிகமாரு கிட்ட இந்த சீன் ஜம்ப் ஆகும். இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ராய்ஜினை ஃபேஸ் பண்ண மாதிரி ஃபூஜின் பார்த்த உடனே நீ திரும்ப நார்மல் ஆயிட்டியான்னு சொல்லி பேசும்போது பாத்தீங்கன்னா ஃபூஜின் பயங்கரமா பஞ்ச் பண்ணுவான் ராய்ஜினை. இந்த ஒரு பாயிண்ட்ல நீங்க யோசிச்சு பாத்தீங்களா, இந்த இடத்துல சிகமாரு வந்து அவனோட ஷேடோ பொசிஷன் ஜுட்ஸு யூஸ் பண்ணி தான் ராய்ஜினை பிடிச்சிருக்கான். ஃபூஜின் அவனை பஞ்ச் பண்றான். அதாவது எக்ஸாக்ட்டா ஈனோ வந்து ஃபூஜினோட உடம்புல இருந்து ராய்ஜினை குத்துறா. இதுக்கு முன்னாடி வந்து காராவை வந்து பொசஸ் பண்ணி வச்சிருக்கும் போது நருட்டோ காராவை பஞ்ச் பண்ணுவான். அந்த டைம்ல சிகமாருக்கும் அதே பஞ்ச் இம்பாக்ட்ங்கிறது இருந்திருக்கும். பட் ஆனா இந்த சீன்ல வந்து இது ஒரு விதமான இன்கன்சிஸ்டன்சியா தான் நமக்கு ஃபீல் ஆகும். இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் மிஸ்டேக்னு சொல்லலாம். ஃபூஜினுக்கு இன்சைட்ல இருக்க ஈனோ வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் உடம்பு ஹைஜாக் பண்ணிட்டேனேன்ட்டு பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ராய்ஜின் கழுத்தை புடிச்சு நெருக்கிட்டு எந்திரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் பண்ணுவான். இந்த ஒரு ஜுட்ஸுங்கிறது ரெப்பலா இருக்கும். நீ பரவாயில்லைன்னு சொல்லி ஈனோ கிட்ட கேட்கும் போது அவளோட கண்ணை வீங்கிரும். என்னோட அழகான முகம் அப்படின்னு சொல்லிட்டு கதறுவா. இந்த இடத்துல தலைவன் இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கலையா மீம் விமன் அப்படின்னு சொல்லி அதை யூஸ் பண்ணியிருப்பான். Women. ராய்ஜின் சோஜியையும் அடிச்சு தூக்கி வீசியிருப்பான். ஃபூஜின் இருந்துட்டு ராய்ஜின் கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பான். இது வந்து நல்லதுக்கே இல்லைன்னு சொல்லிட்டு ஷிகமாரு அவனோட ஷேடோ ஸ்ட்ராங்கிள் ஜுட்ஸு யூஸ் பண்ணுவான். நருட்டோ பாக்குன்னு பாத்தீங்கன்னா மிசுகி இருக்க இடத்துக்கு பக்கத்தால வந்துருவாங்க. ட்ராப்ஸ் ஏதாவது செட் பண்ணி வச்சிருக்க போறான் பாத்துவா நருட்டோன்னு சொல்லிட்டு தான் போவாங்க. இந்த இடத்துல ஏதோ ஒரு பர்சனோட காலை மட்டும் காட்டுவாங்க. மிசுகியுமே இருக்காவும் பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. மிசுகியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவன் ஜெயில தான் இருந்தவன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிட்ச் பிளாக்கான ஒரு டார்க்னஸ்ங்கிறது எப்பவுமே இருந்திருக்கும். அதுலயே தான் பாத்தீங்கன்னா உன்னோட அதிக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான். அந்த ஒரு ரீசன்னாலே பாத்தீங்கன்னா உன்னால நல்ல டார்க் பிளேஸா இருந்தா கூட அந்த இடத்துல பயங்கரமா அவனால ஒரு இன்டென்சிவ் ஃபைட்ங்கிறது கொடுக்க முடியும். அந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல இருக்காவை டிஃபீட் பண்ணுவான். சிகமாரு சைட் காட்டுவாங்க. ஈனோ எந்திரிச்சு அவளோட ஜுட்ஸுவை பண்றதுக்கு போவா. இந்த ஒரு பாயிண்ட்ல நீ உன்னோட ஜுட்ஸுவை யூஸ் பண்ணினா என்னோட ஸ்ட்ராங்கிள் ஜுட்ஸுனால உனக்கே பெரிய ஆபத்து வரலாம் அப்படின்னு சொல்லுவான். என்ன சிகமாரு நீ மட்டும் தான் புது ஜுட்ஸுவை லேர்ன் பண்ணதான் நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்ட்டு யூ கேன் கிஸ் மை ஆஸ் அப்படின்பா. அக்கா என்னக்கா இது சிகமாருவோட ஃபேஸை பார்க்கறக்கே சிரிப்பா இருக்கும். இந்த பாயிண்ட்ல ஈனோ நிஞ்சா ஆர்ட் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஜுட்ஸுங்கிற ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவா. இந்த ஜுட்ஸுவை யூஸ் பண்ணி யூசர்னால அவங்களோட சக்ராவை டைரக்டா எனிமியோட நர்வஸ் சிஸ்டம்க்கு கொடுத்து அவங்களோட பாடியை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும். இந்த ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நருட்டோ எபிசோட் 79ல காமிச்சிருப்பாங்க. அதை ஈனோ ஈச்சி பண்ணிருப்பாரு. இந்த ஜுட்ஸுவை பார்த்த சிகமாரு பாராட்டுவான். இந்த இடத்துல ஈனோ வந்துட்டு இது ஈனோவோட புது கலெக்ஷன் சிரிப்பா. நருட்டோ அண்ட் பாக்குன் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா மிசுகி இருக்க இடத்த ரீச் பண்ணிருவாங்க. பேக் சைடு யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பேன். சோ அது யாருன்னா சுபாக்கி. மிசுகி பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ப்ரூட்டலான அட்டாக்ஸ் தான் வச்சுட்டு இருப்பான். இந்த ஒரு பாயிண்ட்ல ஒன்ன மாதிரி ஆட்கள்லாம் வெளிச்சத்திலே வாழ்ந்தவங்க இந்த டார்க்னஸ்ல உங்களுக்கு இன்கன்வீனியன்ட்டா இருக்குண்டான்ட்டு சிரிப்பான். இருக்கா என்னதான் அட்டாக் பண்ணலாம் திங்க் பண்ணாலும் அது மிசுகியை எந்த ஒரு விதத்திலையும் பாதிக்காது. பட் இருக்காக்கு ஏகப்பட்ட இடங்கள்ல காயம் ஏற்படும். மிசுகி எங்கேன்னு பார்த்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அவன் பேக் சைட்ல இருந்து இருக்காவை அடிச்சிருவான். மெயின் அதை எப்படி முடிக்கிறது பேசாம நீ உன்னை பத்தி சொல்ல அப்படின்ட்டு பயங்கரமா சிரிப்பான். சிக்கமாரு
ஷிகமாரு சைட் சீன் ஜம்ப் ஆகும். இந்த ஒரு பாயிண்ட்ல ஃபூஜின் அண்ட் ராய்ஜின் அவங்களோட இம்மன்சிவ் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ஷிகமாரு அண்ட் ஈனோவோட 2 ஜுட்ஸுவுமே ரெப்பல் பண்ணுவாங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த சோஜி பாத்துக்கிறேன்னு சொல்லுவான். ஈனோக்கு வந்து இவன் என்ன பண்ண போறானே புரியாம பேசுவா. ஷிகமாரு பாத்தீங்கன்னா சப்பியா இருக்கவங்களும் பெரிய விஷயங்களை பண்ணுவாங்க, வெயிட் பண்ணி பாரு அப்படின்பா. சோஜி அவனோட பார்ஷியல் எக்ஸ்பான்ஷன் ஜுட்ஸு யூஸ் பண்ணுவான். இதை பாக்குற ஈனோவே பயங்கர ஷாக் ஆவா. நான் ஹேண்ட்ஸமான சப்பி கைடு அப்படின்பா சோஜி. இந்த ஒரு பாயிண்ட்ல அதுதான் சோஜிங்கிறது அப்படின்பா ஷிகமாரு. இதை வந்து நியூ ஃபார்மேஷன் ஈனோ ஷிகாச்சோ கம்ப்ளீட்டட் அப்படின்பா. இருக்கா பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணி எந்திரிப்பாரு. இந்த ஒரு ஏர்ல பாத்தீங்கன்னா மிசுகியோட விஷயங்களை சென்ஸ் பண்ணவே முடியாது, ரொம்பவுமே குவைட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குனாய் நைஃப் எடுப்பாரு. இந்த இடத்துல தலைவனோட கான்சென்ட்ரேஷன்ங்கிறதே வேற லெவல்ல இருக்கும். சுத்தி இருக்க எல்லா விஷயங்களையுமே சென்ஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. மெயினா ஒரு சின்ன எலி இருக்க விஷயம் கூட தெரியும். இந்த ஒரு பாயிண்ட்ல ஒரு ரூம்குள்ள காட்டுவாங்க. மெயினா அந்த இடத்துல இருந்து ஒரு பர்சன் ஓடுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ் இல்ல அது கிடையாது, இது கொஞ்சம் ஸ்மாலரா இருக்குன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா உள்ள ஒரு பேப்பர் பாம் கொளுத்துற மாதிரி ஆகும். இந்த ஒரு சவுண்ட கேட்ட உடனேயுமே இது பேப்பர் பாமே தான் அப்படின்னு முழிப்பாரு. நருட்டோ அந்த பில்டிங்கை ரீச் பண்றதுக்கு முன்னாடியே அந்த பில்டிங் அது டோட்டலாவே எக்ஸ்ப்ளோட் ஆயிரும். இந்த ஒரு பாயிண்ட்ல பாக்கும் இங்க என்னதான் நடக்குதுங்கும். இருக்கா சென்ஸ் அந்த பில்டிங்ல தானே இருக்காரு, அந்த விஷயத்தை சென்ஸ் பண்ணி ஆல்ரெடி பாக்குன்னு சொல்லி இருக்கோம். அந்த ஒரு பாயிண்ட்ல இருக்கா சென்ஸுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்ட்டு நருட்டோ ரொம்ப ரேஜோட கிளம்பி ஓடுற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க.かぶれかぶれのやぶ医者が竹やぶの中へ吸ったこらさ、やぶから棒に吸ったこらさ、やぶれたらぶれた持って吸ったこらさ、やぶれ